ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி vlogs. நம்ம இன்றைக்கி பெனின்சுலா ரிவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முந்தின வீடியோவில் நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சவுத் இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், பெனின்சுலா ரிவர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரிவர்ஸ் மோஸ்ட்டாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் உருவாகுது. இது எல்லாமே சீஸ்னல் ரிவர்ஸ். ஏன் சீஸ்னல் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, நம்ம நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மழையை பொறுத்து தான் இந்த நதியோட தண்ணியோட இருப்பு நிர்ணயிக்கப்படும். அதனால தான் இது சீஸ்னல் ரிவர்ஸ். ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா இது வற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நான் பெரினியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீசன் ஃப்ளக்சுவேஷன்னால் இந்த ரிவர்ஸோட வாட்டர் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரிவர்ஸை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம் டைரக்ஷனை பொறுத்து. ஒன்று வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அதாவது மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள். இன்னொன்று ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மகாநதி ரிவர். மகாநதி சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சிஹாவா பக்கத்தில் தான் உருவாகுது. இதோட லென்த் 851 கிலோமீட்டர்ஸ். இதோட துணை நதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனத், டெலன், சந்தூர், இப்புன்றது தான் இதோட துணை நதிகள். இந்த மகாநதிங்கிறது என்ன பண்ணுன்னா, நிறைய கிளை நதிகளாக பிரிஞ்சு ஒரு பெரிய டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது. அந்த கிளை நதிகளோட பேர் பைகா, பிருபா, சித்தர்தலா, கெங்குட்டி, நன். இதுதான் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் எல்லாமே எங்கே போய் கடைசியாக சேரும்னா பே ஆஃப் பெங்காலில் போய் சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோதாவரி. கோதாவரி தான் இந்த பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே லாங்கஸ்ட் ரிவர். இதோட இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா விருதகங்கா அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 3.13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்வளோ ஏரியாவை இது கவர் பண்ணுது. இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நாசிக்ன்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இது உருவாகுது. தெலுங்கானா, ஆந்திரா வழியாக இது பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிடும். இதோட துணை நதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சலாமி. இந்த ரிவர் ராஜமுந்திரி கிட்ட போய் 2 சேனலாக பிரியும். அப்படி சேனலாக பிரியும் போது அதுக்கு ஒரு சேனல் பேர் வசிஸ்தா, இன்னொரு சேனல் பேர் கௌதமி. இது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு லார்ஜஸ்ட் டெல்டாவை இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுது. இந்த கோதாவரி ஆற்றுல தான் நம்மளுக்கு கொல்லேருன்ற ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு இருக்குது. இப்போ நம்ம கிருஷ்ணான்ற நதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணா நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரன்ற ஒரு இடத்துல தான் உருவாகுது. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 1400 கிலோமீட்டர். அண்ட் இது கவர் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா 2.58 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட துணை நதிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா பீமா, பெடவாறு, முசி, கொய்னா, துங்கபத்ரா. இது ஆந்திர பிரதேஷ் வழியாக பே ஆஃப் பெங்காலில் ஹமாசலா தேவின்ற இடத்துல ஜாயின் ஆகிடுது. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம காவேரி ரிவர் தான் பார்க்க போகிறோம். காவேரி ரிவர் கர்நாடகாவில் குடகு ஹில்ஸ்ன்ற பிளேஸில் தலக்காவேரின்ற இடத்துல தான் உருவாகுது. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர். இந்த ரிவர் காவேரியை நம்ம என்னன்னு சொல்லலாம், தக்ஷின் கங்கான்னு சொல்லலாம், இல்லைனா சவுத் கங்கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது தென் தமிழகத்தின் கங்கை அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இந்த ரிவர் என்ன பண்ணுதுன்னா 2ஆக பிரிஞ்சு 2 புண்ணியமான ஐலாண்ட்ஸை உருவாக்குது. ஒன்று ஸ்ரீரங்கப்பட்டினம், இன்னொன்று சிவசமுத்திரம். தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது இது என்ன ஆகுதுன்னா ஒகேனிக்கல் ஃபால்ஸை ரீச் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போய் சேலம் வழியாக ஜார்ஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுது. இந்த காவேரி ஸ்ரீரங்கம் ஐலாண்டில் 2 சேனலாக பிரியும். அது என்னென்ன சேனல் பார்த்திங்கன்னா, ஒன்று கொலிரூன், இன்னொன்று காவேரி. கடைசியாக எங்கே போய் சேருதுன்னா பே ஆஃப் பெங்காலில் பூம்புகார்ன்ற இடத்துல போய் ஜாயின் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னால் என்ன, மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள் தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதில் நர்மதா. நர்மதா மத்திய பிரதேஷில் அமர்காந்தக் பிளாட்டியூன்ற இடத்துல தான் உருவாகுது. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 1312 கிலோமீட்டர்ஸ். மொத்தமாக இது கவர் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா. இது அரேபியன் சீயில் கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக போய் ஜாயின் ஆகிடுது. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லேயே, அதாவது பெனின்சுலார் இந்தியாவில் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லேயே இதுதான் லார்ஜஸ்ட் ரிவர். இதோட முக்கியமான துணை நதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னர், ஹேலான், ஹெரான், பஞ்சர், துதி, ஷக்கர், தவா, பர்னா, கொல்லார்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தபதி. தபதி வந்து பெனின்சுலர் ரிவர்லேயே வந்து இன்னொரு முக்கியமான ரிவர். இதோட லென்த் வந்து 724 கிலோமீட்டர்ஸ். இதோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த தப்தி வந்து எங்கே உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் பெட்டூல் டிஸ்ட்ரிக்ட்ன்ற இடத்துல வந்து முல்டாய் டேங்க் பக்கத்தில் தான் வந்து உருவாகுது. இது வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ஒன் ஆஃப் த ரிவர்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நர்மதாவும் மஹீரிபுரம் தான். இதோட முக்கியமான துணை நதிகள் வக்கி, கோமை, அருணாவதி, அனேர், நேசு, புரே, பஞ்ச்ரா அண்ட் போரி. இது வந்து என்ன ஆகுதுன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக போய் அரேபியன் சீல ஃபாலோ ஆகிடுது. இப்போ நம்ம வந்து சவுத் இண்டியன் ரிவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதாவது சிறப்பம்சங்கள். இது வந்து மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகும். ரொம்ப குறுகலான குட்டியான ஆறுகள். இது வந்து நான் பெரினியல் நேச்சர், அதாவது வற்றக்கூடிய நதிகள். இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ சவுத் இண்டியன் ரிவர்ஸையும் ஹிமாலயன் ரிவர்ஸையும் வந்து நீங்கள் கம்பேரிஷனில் கேட்டால் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.